வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. பிரதான மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. கம்பகா தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தொடருந்து ஒன்று நேற்றைய தினம் தடம் புரண்டதன் காரணமாக பிரதான மார்க்கத்திலான தொடருந்து சேவைகளில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் பிரதான மார்க்கத்திலான சேவைகளில் தொடர்ந்தும் தாமதம் நிலவுவதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிடுவதற்கு கண்டிக்கு வருவதனை தவிர்க்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். அதே நேரம் குறித்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வரிசையில் காத்திருந்த பெண்ணொருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவருக்கு ஏற்பட்ட திடீர் நோய் நிலைமையை அடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மேலும் சிலர் வெவ்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வழிபாடுகளுக்காக பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளமையினால் மறு அறிவித்தல் வரை புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிடுவதற்கு வருவதனை தவிர்க்குமாறு காவல்துறையினர் கோரியுள்ளனர். பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் தொடர்பில் சோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவித்து போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை மீது அமெரிக்கா விதித்த உயர் தீர்வை வரியை திருத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் இந்த விடயம் தொடர்பாக இரு தரப்பினரும் கூட்டு அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரத்தினபுரியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சூரிய மின்கலங்கள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்தமை காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு நிலைத்தன்மை குறைந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதும் மின் தடைக்கு வழிவகுத்துள்ளதாக நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. மின் தடைக்கான அறிக்கையை சமர்ப்பிப்பது அந்த குழு இதனை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த குழுவின் முழு அறிக்கையும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு முதல் காலாண்டினுள் இலங்கையின் ஏற்றுமதி பிரிவில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காட்டப்படுவதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. அதன்படி மொத்த ஏற்றுமதி 4212.13 அமெரிக்க டாலர் வரை அண்மித்ததுடன் அது கடந்த வருடத்தின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடும்போது 5.87 வளர்ச்சியாகும். 2025 மார்ச் மாதத்தில் சந்தை பொருட்கள் மற்றும் சேவைகளினும் 2 உட்பட மொத்த ஏற்றுமதி 1507.90 வரை அதிகரித்துள்ளது. இது மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது 6.24% கவர்ச்சிகரமான வருடாந்த வளர்ச்சி மற்றும் 2025 பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது 11.76% மாதாந்த அதிகரிப்பாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக 2298 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் வரை வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 11 முறைப்பாடுகளும் தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 2116 முறைப்பாடுகளும் வேறு சம்பவங்கள் தொடர்பில் 171 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பிலான விசாரணைகளுக்காக 3 கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நீதியரசர் நீல் இத்வெல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழு தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாவர்.
ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சாதாரண பொதுமக்களுக்கு எதிரான வன்முறைகள் மனித குலத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குற்றமாகும் என அவர் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் பயங்கரவாதத்துக்கு எதிராக அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் நேற்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சில தீர்மானங்களை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இந்தியாவினால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களாவன பாகிஸ்தானியர்களுக்கான சார்க் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஆலோசகர்களின் பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இரு உயர்ஸ்தானிகர் ஆலயங்களின் அலுவலர்களின் எண்ணிக்கையும் 55 30 குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது பாதுகாப்பு படைகளை உயர் விழிப்பு நிலையில் வைத்துள்ளது. அத்துடன் சார்க் விசாவில் இந்தியாவில் தங்கியுள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களும் 48 மணி நேரத்துக்குள் வெளியேற வேண்டும் என இந்தியா உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு உள்ளூர் அதிகார சபை தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு இன்று முதல் இடம்பெறவுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, கண்டாவளி மற்றும் பூநகரி ஆகிய 3 பிரதேச சபைக்காக தபால் மூலம் 3865 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். சபைக்கான தேர்தல்கள் நடைபெற உள்ளது. அந்த வகையிலே 3 பிரதேச சபைகளுக்குமாக 66 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 650. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளூராட்சி மாற்ற தேர்தல் போர்த்தீவு பெற்று வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நேற்றைய தினம் மண்டூர் தம்பளபத்தை கிராமத்தில் நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்விற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் போன்ற கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஜேவிபிக்கு வெறுமனே 24% வாக்கு மட்டும்தான் கிடைச்சது, விழுந்தது. மிச்சம் 26% வாக்கு அவர்களுக்கு எதிராகத்தான் விழுந்திருக்கு. மற்ற கட்சிகளுக்கு தான் விழுந்திருக்கு. எங்கள் போன்ற தரப்புகளுக்கும் தமிழரசு கட்சிக்கும் வேறு வேறு சுயேட்சை குழுக்களுக்கும் தான் விழுந்திருக்கு. ஆனால் அவர்கள் அந்த 3 ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எப்படி என்றால், அந்த 76% பெரும்பான்மையான வாக்கு சிதறி போய் சின்னாபின்னமாக சிதறி பிரிஞ்சிருந்ததால தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு போர்த்தீவு பெற்று வெள்ளாவளி பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் மண்டூர் தம்பளபத்தை வட்டார வேட்பாளர் தேர்தல் அலுவலகம் நேற்றைய தினம் 7 மணி அளவில் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், கட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய கந்தசாமி பிரபு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பரப்புரைகளை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் எங்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிராக பல போலி குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் முன்வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இன்று மக்களிடையே நாங்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளும் போது மக்கள் எங்கள் மீது அளப்பரிய நம்பிக்கையினையும். தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யும் நிகழ்வு யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வில் கட்சியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன், சட்டத்தரணி விஸ்வலிங்கம், மணிவண்ணன், கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியின் சாவகச்சேரி பிரதேச சபை வேட்பாளர்களை ஆதரிக்கும் பரப்புரை கூட்டம் தென்மராட்சி எழுது மட்டுவாள் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. சாவகச்சேரி பிரதேச சபை வேட்பாளர் யோகேஸ்வரன் பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர்,
தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி பிரதேச அமைப்பாளர் காராளசிங்கம் பிரகாஷ் வேட்பாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த பிரதேசத்திலிருந்து நான் அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வீடுகளிலும் சென்றிருக்கின்றேன், கதைத்திருக்கின்றேன், அவர்களோடு உணவருந்திருக்கின்றேன், தேநீர் அருந்திருக்கின்றேன். அவ்வாறு ஒரு நீண்ட உறவை கொண்ட ஒரு பிரதேசம் என்பது மறந்தளிக்க முடியாது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் வடக்கில் உருவாக்கப்பட்டுள்ள 17 விவசாய கம்பெனிகளும் நேரடியாக ஏற்றுமதி செய்யும் நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் இத்தகைய விவசாய கம்பெனிகளை வேறு தரப்புகளுக்காக கருதாது அவர்களுக்குரிய வழிகாட்டல் மற்றும் ஒத்துழைப்புகளை விவசாய திணைக்களம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். விவசாய கம்பெனிகள் எதிர்கொள்ளும் சவால்களை தீர்த்துக் கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு போலி தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் வாக்களிக்காமல் கூட்டு சேர்ந்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று வடமராட்சியில் தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். MPPக்கு போட் பண்ணுங்க. அப்ப இவ்வளவு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம், மக்கள் இன்றைக்கு நிற்கிறோம் என்று சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அப்ப இன்றைக்கு நாங்கள் தமிழர் என்று சொல்றதுக்கு உண்மை எங்களுக்கு வெக்கமாக தான் கிடக்கு. தமிழர் என்று சொல்லடா தலைமை மீது நிலடான்னு சொல்லி ஒரு காலம். உண்மையின்படி நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்தை விட வல்வெட்டுத்துறை என்று சொன்னால் ஒரு கலைகளூடாக இளையோரின் மாணவர்களை வழிப்படுத்துவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பில் ஆராயும் முதல் கட்ட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார். இப்போ நாங்கள் இப்போ படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த பேப்பர் வாசிக்கிறவங்க வாசிப்பே இல்லை. கணவருக்கு அந்த வாசிப்பு இல்லை. ஊரில் நடக்கிற என்ன இது தெரியாது. இந்த பேச வேண்டாம் தெரியாது. இல்லை அந்த அப்படியான ஒரு இதுதான் ஒரு நடைமுறையில் ஒன்றுமே சின்னாங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன ஒரு தனியாக புத்தக பூச்சிகளாக இருக்கிறமே தவிர சமூகத்திலேருந்து நடக்கிற போட்டி, கோலம் போடுற போட்டி அல்லது அப்படியான வித்தியாசமான கல்ச்சரில் ஆர்வத்தை வளர்க்கக்கூடிய இந்தியாவுடன் கூடுதல் நெருக்கத்துடன் நாங்கள் இருக்கின்றோம். இந்திய அரசு மன்னாரில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அவர்கள் எத்தனை அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தாலும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நன்மை தரக்கூடிய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் ஆதரித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடுதல் தீவு கிராமத்தில் நேற்றைய தினம் இரவு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.